விடு அஜய். பாக்குறதுக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துட்டு விடுன்னு சொல்றேன்ல. விடு பிரியா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. வா அஜய். இந்த மாதிரி ஆளுங்களா நம்ப கூடாது பிரியா. ஏய் கீழே போடு. போடா, ஏன் நீங்க நிக்கிற? அஜய் வா அஜய் ப்ளீஸ். இன்னொரு தடவை உன்னை இங்க பார்த்தேன் அவ்வளவுதான். அவன் கிடக்குறான் பைத்தியம், விடியா. அவன் கிடக்குறான் பைத்தியம். என்னையா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. நான் என்ன தப்பு பண்ணேன்? என் வீட்டுல என்ன பிடிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்கல, ஏன் என் ஆபீஸ்ல கூட என்ன யாருமே பிடிக்கல. நான் எனக்கோ செத்து போயிருப்பேன் பிரியா, நீ மட்டும் இல்லைனா. ஆனா உனக்கு கூட என்ன பிடிக்கல. கண்டவெல்லாம் என்ன அடிக்கிறப்ப நீ வேடிக்கை பார்த்ததில்ல. அவன் கடுக்கிற பைத்தியக்காரிய. நான் பைத்தியம்தான். உன் மேல பைத்தியம்தான் பிரியா. நான் சின்ன வயசுல இருந்து எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை. உன்னை தவிர நீயா போறது தொலைச்ச. அதனால்தான் இதெல்லாம். இந்த உலகத்துல யாருக்குமே என்ன பிடிக்கல. நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கணும்? என்னையா படிச்ச. உனக்கு கூட என்ன பார்த்தா சிரிப்பா வருது இல்ல? காதல்னா என்னன்னு தெரியுமா? அசிங்கம்னா என்னன்னு தெரியுமா? அவமானம்னா என்னன்னு தெரியுமா? அழுகைன்னு என்னன்னு தெரியுமா? வேதனைன்னு என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்துல எல்லாரும் சந்தோஷம் கொடுத்த நீ எனக்கு மட்டும் ஏன் கொடுக்கல? என் பெத்த அம்மாவை யார் கல்லையும் படாம எங்கேயாச்சும் போய் தொலைச்சு போன்னு சொல்றாங்க. நான் யார் கல்லையும் படாம தொலைச்சு போயிடுறேன். இதெல்லாம் உன்கிட்ட போய் சொல்லின்னு இருக்கேன்பா. நீ வெறும் கல்லு தானே. உனக்கெல்லாம் எங்க இருந்து புரிய போகுது? கடவுள். மண்ணு முட்டி ஒரு வேலையை உருப்படியா பண்ண தெரியுதா? ஊர் உலகத்துல பிள்ளைங்கன்னா எள்ளுனா என்னையா நிக்குது. இது புண்ணாக்கு. ஒரு வேலைக்கு துப்பு கிடையாது. ச்சே, எதை சொன்னாலும் மண்டைய ஆட்டிக்கிட்டு என்னைக்கு தான் புத்தி வருமோ? நீ யார சொல்ற? வேற யார சொல்றேன்? உன்ன மாதிரி ஒண்ணுத்துக்கு உதவாத தண்ட சோற பெத்து வச்சிருக்கேனே அத சொல்றேன். ஈபி ஆபீஸுக்கு போச்சோ இல்ல எந்த தண்ணி லாரியில அடிபட்டு போச்சோ யாருக்கு தெரியும்? ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? என்னையா காலையில 11 மணிக்கு கரண்ட் பில்ல கட்டிட்டு வரேன் ஆட்டிக்கிட்டு போனா இன்னும் வீடு வந்து சேரல. எங்க போச்சோ எங்க போய் முட்டுச்சோ? மண்ணு முட்டி. முதல்ல வரட்டண்டி. எங்க வரப்போகுது? 500 ரூபாய் பாக்கெட்ல இருக்குல்ல, எங்கயாவது சுத்த போயிருக்கு. பில்லுகில கட்டல நாய் வந்து சொல்லட்டும், வச்சுக்கிறேன். என் பெத்த அம்மாவை யார் கல்லையும் படாம எங்கேயாச்சும் போய் தொலைச்சு போன்னு சொல்றாங்க. நான் யார் கல்லையும் படாம தொலைச்சு போயிடுறேன். இதெல்லாம் உன்கிட்ட போய் சொல்லின்னு இருக்கேன்பா. நீ வெறும் கல்லு தானே.
எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிலையா தான் இருக்க முடியும். எஸ் எஸ். ஏங்க ஏங்க இங்க ஒரு சிலைய பாத்தீங்களா? ஏங்க உங்களை தாங்க சிலைய பாத்தீங்களா? யாரு? யோ இங்க பாரியா? கார்த்திக் போ போயிடலாம். பாரியானே பயந்து ஓடுறான். அண்ணே அண்ணே இங்க ஒரு சிலைய பாத்தீங்களா அண்ணே? அண்ணே பாத்தீங்களா இல்லையா? என்ன இது எல்லாரும் என்ன பார்த்து பயந்து ஓடுறாங்க. என்ன நம்ம ராட்டம் தனியா சுத்துது? வாழ்க்கையில எதுக்குமே பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். நான் இருக்கேன்ல, ஒரே மாசத்துல நீங்க 50 பேரை தூக்கி வீசுற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறேன். 50 பேர் என்னண்ணே? என் பொண்டாட்டி சாரி சார். யார அடிச்சது? யார தெரியாம அடிச்சது? அடிச்சிட்டேன் சார். என்னடா ஆச்சு? சார், என்ன மன்னிச்சிடுங்க. யார பேசுது? சார், please யாரு? சார். சார், என்ன மன்னிச்சிடுங்க அம்மா! சார். சார். அண்ணா இது நம்மளை பார்த்து பயந்து ஓடுறான். இதுவும் நல்லா தான் இருக்கு. ரம்யா ஏய் ஏய் நில்றி ஓடுறி ஏய் நில்றி. என்னங்க பண்றீங்க நீங்க? எக்ஸைஸ். எக்ஸசைஸா? வயசு பையன் நடப்பு. ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியாது. யாரு பாரு? என்னங்க யாரோ பெல் அமுக்கிட்டு போனாங்க. பார்த்தா யாரையும் காணோம். பெல்ல தானே அமிக்கினாங்க. நீ ஏன் டென்ஷன் ஆற? இந்த மாதிரி வயசு பொண்கள் இருக்கிற வீட்ல பெல் அமுக்கிறது சகஜம். ஆமால. ஏய் உனக்கு என்ன பெருமை? நான் வயசு பொண்ணுன்னு சொன்னது என் பொண்ண. முன்னெல்லாம் அதிர்ஷ்டம் கதவை தட்டும். இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் காலிங் பெல்ல அமுக்குது.
மதுரச்சில்லா மல்லி கொட்டு திட்டுவேன் என்ன தள்ளி விட்டு போகாத குங்கும பூவே கொஞ்சம் புறாவே தங்கமை உன்னை கண்டது இன்பம் பொங்குதே தன்னாலே போக்கிரி ராஜா போதும் தாஜா பொம்பளை கிட்ட ஜம்பம வந்து பம்பு தான் பண்ணாதே அழகான ஊதட்டுல ஐயோன்னு சீனுங்குவ அத்தன்னு ரசிச்ச அடிக்கடி செய்னத்தம் பல்லால கடிப்பைய அத்தன்னு ரசிச்ச கால் கடுக்க காத்திருந்து கண்டவுடன் சிரிப்பி அதனான் ரசிச்சேன் செல்போனில் பேசும்போது செல்லம் கொஞ்சம் குலவி அதனான் ரசிச்சேன் நீ தூங்கும் போது கண் விழிச்சு ரசிச்ச நீ தும்பும் போது கோபப்பட்டு ரசிச்ச டம்ம அடிச்சா போதைக்க ரசிச்ச ஸ்வீட்டி குங்கும பூவே கொஞ்சம் பூராவே தங்கமை உன்னை கண்டதும் இன்பம் பொங்குதே தன்னாலே பொக்கிரி ராஜா போதும் தாஜா பொம்பளை கிட்ட ஜம்பம வந்து பம்பு தான் பண்ணாதே ¿Cómo te gusta? என்ன பார்த்து முதல் தலைய தங்குனிஞ்சிய அத்தன்னு ரசிச்சேன் ஏதோ ஒரு குழந்தைக்கு முத்தம் தந்து சிரிச்சிய அத்தன்னு ரசிச்சேன் 8ஆம் கிளாஸ் போட்டோ உள்ள என்ன கண்டு பிடிச்சி அதனான் ரசிச்சேன் எங்க வீட்டு சுவரேறி தூங்கும் போது குதிச்சி அதனான் ரசிச்சேன் நீ நைட்டியில கோலம் போட ரசிச்ச நீ ஸ்கூட்டியில போகும்போது ரசிச்ச தனியா சிரிச்ச தூக்கம் தொலைச்ச கொஞ்சம் புறாவே தங்கமை உன்னை கண்டதும் இன்பம்